சரி, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு 140 ரூபா ஒரு குவார்ட்ரு. சரிங்களா? ஒரு நாளைக்கு 145. சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு இப்போ காலையில் குடிக்கிற மக்கள் எவ்வளோ பேர் தெரியல எனக்கு, நண்பர்கள் எவ்வளோ பேர் தெரியல. நண்பர்களே, 145 சரக்கு வாங்கி காலைல ஒரு கட்டிங் போடுறதுக்கு எவ்வளோ குடிக்கிறது எனக்கு. அது கடைக்கு போனால் 105 110 கேட்டு குடிப்பீங்க. குடிச்சிடுவீங்க, காலைல குடிச்சிடுவீங்க. மறுபடியும் மத்தியானம் 12 மணிக்கு மறுபடியும் குடிப்பீங்க. மறுபடியும் சாயந்தரம் குடிப்பீங்க. இதோட ஒரு நாள் செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ பார்த்தீங்களா? பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் எப்படி தெரியுமா இருக்குது? ஒயின் ஷாப் பொறுத்தளவு நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்களோ உங்கள் போதையை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஒரு டைம் இல்லை, வெளியும் உள்ளேயும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இப்போ உள்ளேன்னா நீங்கள் மத்தியானம் 12 மணி வாங்கினீங்கல்ல, அது வேறு அது அமௌண்ட்டு வெறும் 145. ஆனால் மானியில் குடிக்கிற சரக்கு 110 120 கொடுத்து குடிக்கிறீங்க. அப்படி குடிச்சிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா இல்லை வேலைக்கு போகலையா, அந்த வேலையை ஒழுங்காக பார்த்தீங்களா, எதுவுமே தெரியல. இல்லை, அது புரியாது, அந்த வேலை புரியாது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நல்லா கேட்டுங்க. சாயந்தரம் 4:30 மணி 5 மணிக்கு சரக்கு வாங்கி குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பகலில் குடிச்சிங்கன்னா அந்த பாருக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டோ அதை பண்ணுறாங்க. இப்போ நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. பாலிடிக்ஸ் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு புரியாமல் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கவனமாக கவனமாக செயல்படுங்க. சரிங்களா? அடுத்த ஆட்சியில் தளபதி வருவாப்புல. தளபதி வந்தாருன்னு வச்சுக்கலாம், ஒன்றுமே இருக்காது இங்கே. இந்த பாரு எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி மூடிடுவாப்புல. இளையதளபதி விஜய் தூக்கி மூடிடுவாப்புல எல்லாத்தையும். அப்புறம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் சும்மா இருக்கணும். அதனால் இப்போயே உங்களோட ஹெல்த்தியை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஹெல்த்தை சொல்கிறேன். சாயந்தரம் 6 மணிக்கு குடிங்க. கல் குடிக்கலாம், நல்லது. சரிங்களா? நான் எப்பயும் கல் தான் குடிப்பேன். நீங்கள் கல் குடிங்க.